ஹே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் வாழைத்தண்டு. பாருங்கள் வாழைத்தண்டோட கலர் இப்படி இருக்கு இல்லைங்களா? இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ப்ரௌன் கலரில் வந்துடும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், கட் பண்ணோன்னு நம்ம எப்போயுமே அரிசி கழுவுற தண்ணியிலலாம் போடுறோம்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் மோர் இருந்ததுன்னா, தயிரோ மோரோ இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியை விட்டு அதில் வந்து இதை போட்டு வச்சுருங்க. எத்தனை மணி நேரம் கழித்து நீங்கள் சமையல் பண்ணுறதா இருந்தாலும் இதோட நிறம் வந்து மாறாமல் சமையல்லையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும். கூட்டோ பொரியலோ பண்ணும்போது இதே நிறத்தோடையே இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வாழைத்தண்டோட நாரெல்லாம் இருக்குது பார்த்திங்களா? அந்த நாரை என்ன பண்ணணும், இதை பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக அதை வந்து திரியாக நான் திரித்து வச்சுருக்கேன். இது நல்லா காய வச்சு திரியாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இதோட பட்டை இருக்குது பார்த்திங்களா? இதை வந்து என்ன இதுக்கு எதுக்கு பயன்படுத்தலாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பண்ணோம்ல, இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த பொரியல் ஆனோன்னு இது தேங்காயெல்லாம் போட்டிருக்கேன், கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஆனோன்னு காமிக்கிறேன் சரிங்களா? எவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு ஒரு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது. மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.